ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம வந்து டிஎன்பிசி மேக்ஸ் வந்து போர்ட் கிளாஸ் நடத்த போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மேக்ஸில் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா என்னது? எண்ணியல். ஓகேவா? ஃபஸ்ட்டு எண்ணியல் நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. இயல் எண்கள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இயல் எண்கள்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயல் எண்கள்னால் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுனா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி. எவ்வளோ நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் அது வந்து நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். முழு எண்கள்னால் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது முழுக்கள்னு சொல்லுவோம். முழுக்கள்னு என்னன்னா மைனஸ் ப்ளஸ் எல்லாமே எல்லா நம்பரும் சேர்ந்து வரும். அதான் வந்து முழுக்கள். அதாவது -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி. இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி இருக்க நம்பர்லாம் என்ன சொல்லுவோம்னா முழுக்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை 3 மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. மேக்ஸே உங்களுக்கு பேசிக் தெரிலனா நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நான் வந்து 1 by 1 எல்லாமே நடத்த போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் வந்து இதுமாரி போர்ட் கிளாஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எத்தனை லைக் போடுறீங்களோ அது தகுந்து தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். வாங்க இப்போ நம்பர் சிஸ்டத்தில் உள்ள ஃபார்முலாலாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சிங்க. இதையும் நோட் பண்ணி வைட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணலன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்ப்போமா? ஃபார்முலா நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக யூஸ் ஆகும். 2லேருந்து 3 சம் கேட்குறாங்க நம்பர் சிஸ்டத்துலேருந்து எல்லா டிஎன்பிசிலையும். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன், தமிழ் போட்டுட்ருக்கேன். 2025 கொஷின் பேப்பர்ஸ் போட்டுட்ருக்கேன். அதுலேருந்து அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வருஷலாக 2020லேருந்து போடலான் இருக்கேன். இது வரலையும் அதை எக்ஸாம்குள்ளே நான் முடிச்சிடுவேன். அது வேணால் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் இருக்கும், அதையும் பார்த்து வச்சிங்க. ஓகேவா? மேக்ஸ் மட்டும் நான் இதுமாரி போர்ட் கிளாஸாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் நடத்திடுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? வாங்க ஃபார்முலா பார்ப்போம். ஃபார்முலா நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 1 + 3, 2 + 3 + அப் டு n. ஓகேவா? இது மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலானா n + 1 டிவைடட் பை 2. n + 1 டிவைடட் பை 2 நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஃபார்முலா முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல். ஒற்றைப்படைனா என்ன சொல்லுவோம்? ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? அதை எப்படி எழுதுவோம்? 1 + 3 + அப் டு n, 5 + என்ன சேர்த்துங்க. இதோட ஃபார்முலா n². இதோட ஃபார்முலா n². நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு மூணாவது ஃபார்முலா முதல்
n இரட்டைப்படை எண்களின் கூடுதல். அது எப்படி எழுதுவோம்? 2 + 4 + 6 + up to n. இதோட ஃபார்முலா என்ன? n of n + 1. ஓகேவா? 3 ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதல் n of n + 1 / 2. முதல் n ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் 1 + 3 + 5 + up to n வந்து n². இரட்டைப்படை இயலெண்களின் கூடுதல் வந்து n of n + 1. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 4வது ஃபார்முலா பார்ப்போம். மேக்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியானதுப்பா. அதனால் உங்களை ஈஸியாக வந்து 25 மார்க் வாங்க முடியும். மேக்ஸ் கஷ்டங்கிற ஃபஸ்ட்டு இது தூக்கி போட்டுருங்க. யாரை பார்த்தாலும் மேக்ஸ் கஷ்டம்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் தான் இருக்கிறதுலே செம்ம ஈஸி. வாங்க நெக்ஸ்ட்டு 4வது ஃபார்முலா பார்ப்போம். முதல் n இயல் எண் வர்க்கங்களின் கூடுதல். எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஸ்லாய்வாக தான் போகுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்கள்னா என்ன? ஸ்கொயர். ஓகேவா? வர்க்கங்கள்னா ஸ்கொயர். ஃபார்முலா எழுதுறேன். 1² 2² 3² up to n² = என்ன ஃபார்முலானா n of n + 1 × 2n + 1 / 6. நோட் பண்ணி வச்சிங்க. n of n + 1 2n + 1 / 6. ஓகேவா? வர்க்கங்களின் கூடுதல். நெக்ஸ்ட் 5வது ஃபார்முலா. முதல் n ஒற்றைப்படை இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இதே மாதிரி ஆட் நம்பராக இருந்தால் எப்படி வரும்? ஓகேவா? இப்போ ஆட் நம்பர் நம்ம எப்படி போடுவோம்? 1² 3² 5² up to n². இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிங்க. n of 2n + 1 2n - 1 / 6. சாரி, 6 கிடையாது, 3. 1² 3² 5² up to n² = n of 2n + 1 2n - 1 / 3. ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து 6வது எரேஸ் பண்ண போகிறேன். அடுத்து 6வது ஃபார்முலா பார்ப்போம். ஆறாவது ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. முதல் n இரட்டைப்படை இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். முதல் n இரட்டைப்படை இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். 6th ஃபார்முலா. இரட்டைப்படைனா என்ன வரும்? 2² 4² 6² up to n². இதோட ஃபார்முலா நோட் பண்ணுங்க. 2n of n + 1
2n plus 1 divided by 3. ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு 7வது ஃபார்முலா பார்ப்போம். முதல் n இயல் எண் கணங்களின் கூடுதல் 1 cube 2 cube 3 cube up to n cube equal to n of n plus 1 divided by 2 whole square. ஃபஸ்ட் இயல் எண்கள் போட்டோம்ல, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் கியூப் வரும். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசைன்னு வரும். அதில் ஃபார்முலா சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுவும் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே தான் வரும். ஓகேவா? இந்த ஜென்ரல் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 7 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டனாலே போதும். இதை தவிர்த்து இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது, அதனால் தேவைப்படாது. வேணால் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எரேஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப தேவைப்படாது, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். என்னது? கணங்களின் கூடுதல். ஒற்றைப்படை எண். ஓகேவா? இது வந்து ஒற்றைப்படைங்க, சேர்த்துங்க. ஒற்றைப்படை எண் கணங்களின் கூடுதல் என்ன வரும்னா n² 2n² -1 வரும். ஓகேவா? இதே மாதிரி முதல் n இரட்டைப்படை. இது வந்து ஒற்றைப்படைக்கு பார்த்தோம், இரட்டைப்படை. கியூப் கணம்னா என்னது? கியூபுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா அதிலே ஒற்றைப்படை இரட்டைப்படை. ஆனால் இதில் கேள்வி கேட்டது கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் கேட்டாலும் கேட்கலாம். அதனால் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கணங்களின் கூடுதல். ஏன்னா இப்போ எப்படி கொஷின் பேப்பர் கேட்குறாங்கன்னு கேட்கல, அதனால தான். இதுக்கு என்ன வரும்னா 2 of n plus 1 whole square. 1 cube 3 cube 5 cube up to n cube இப்படி கேட்டாங்கன்னா. ஓகேவா? 2 cube 4 cube up to n cube இப்படி கேட்டாங்கன்னா இது ஃபார்முலா. ஓகேவா? இது தேவை கிடையாது, இருந்தாலும் ஒரு கிளாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன ஃபார்முலா வரும்னு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. இதை நான் ரேஸ் பண்ணிக்கிறேன். கூட்டுத்தொடர் வரிசைனா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? கூட்டுத்தொடர் வரிசைனா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க, ஏபி. ஓகேவா? இங்கிலீஷில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஃபார்முலாலாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபார்முலா நம்பர் 1. கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்பை காண சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. நம்ம சம் பார்த்தா புரியும், நோட் பண்ணி வச்சுங்க. n உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு
என்ன ஃபார்முலானா Tn of a plus n minus 1 into d. ஓகேவா? அதே கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல், இதே தான் கூட்டுத்தொடர் வரிசையில் தான் ஏபியில் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்குள்ள ஃபார்முலா பார்த்துங்க. Sn equal to n/2 of 2a plus n minus 1 into d. ஓகேவா? இது ரெண்டு நோட் பண்ணி வச்சிங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வித்தியாசம்னு சொல்லுவோம். முதல் உறுப்பு பொது வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஃபார்முலா டின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஆஸ்னா இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு வச்சிங்களேன். இப்போ நமக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்படி போயிட்டுருக்கு. ஓகேவா? இதில் டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பொது வித்தியாசம் இன் ஏபி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்க. இதில் டீனா 2ல் 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1. ஓகேவா? அப்போ தான் இதுதான் அதோட டி. ஓகேவா? எல்லாத்துக்கும் இது அப்படியே சேமாக தான் வரும். எல்லா டியும் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறலாம் வராது. இதே மாதிரி தான் இருக்கும் கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா? நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதிலே வந்து லாஸ்ட் உறுப்பு சில இதில் கொடுப்பாங்க, சில இதில் கொடுக்க மாட்டாங்க. அது என்னென்னு அடுத்த ஃபார்முலா சொல்கிறேன். முதல் உறுப்பு மைனஸ் இரண்டாம் உறுப்பு. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் லாஸ்ட் உறுப்புங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா எல்லுன்னு சொல்லுவாங்க. கூட்டுத்தொடர் வரிசை இறுதி உறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு எப்படி n கண்டுபிடிக்கிறது? இப்போ 1 2 3 up to 15 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த லாஸ்ட் உறுப்பு தான் எல். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எல் அப்படி எல் உறுப்பு கொடுத்தாங்கன்னா எப்படி n கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது. உறுப்புகளின் எண்ணுங்கிறது என்னது? உறுப்புகளின் எண்ணிக்கை. என்னங்கிறது என்னது? உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி ஒரு வரிசை கொடுத்துட்டாங்க. இதோட மொத்தம் எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. n equal to l minus a divided by d plus 1. எல்லுங்கிறது என்னது? இறுதி உறுப்பு. ஏங்கிறது முதல் உறுப்பு. டிங்கிறது பொது வித்தியாசம். செகண்டையும் ஃபஸ்ட்டையும் கழிச்சிங்கன்னா வருது. ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள். இது முக்கியம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. இதுமாதிரி நிறையா சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் முக்கியம் நோட் பண்ணி வச்சிங்க. சம் நம்ம பார்க்க உங்களுக்கு புரியும். இப்போ n உறுப்பு காட்டப்பா இதே வந்து கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதையும் கீழே சொல்லிடவா? இதேமாரி உறுதி உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா எல் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ Sn கூடுதல் என்ன வரும்னா n உறுப்புகளின் கூடுதல். Sn equal to a plus l. ஓகேவா? n நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். அந்த n இதில் போட்டு கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவும் முக்கியம். இது இறுதி உறுப்பு கொடுக்கலன்னா நான் முன்னாடி சொன்ன ஃபார்முலா. ஓகேவா? அவ்வளோதான். நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஜிபி பெருக்கு தொடர் வரிசை பார்ப்போம். அதில் உள்ள ஃபார்முலா பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சம்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். பெருக்கு தொடர். இதோட ஃபார்முலா சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுங்க. பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசை என்ன சொல்லுவாங்க? ஜிபின்னு சொல்லுவாங்க. இது 10th ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஏபின்னு ஜிபி. அதில் பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா இதில் வந்து பொது விகிதம் சொல்லுவாங்க. இதில் பெருக்கு விகிதம் அப்படி வச்சுங்க. பெருக்கு விகிதம் ஆர். அதோட மீனிங் என்னென்னா இதில் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். இரண்டாம் உறுப்பு அதில் மைனஸ் பண்ணோமா ஃபஸ்ட்டு
இதில் வந்து டிவைட் பண்ணும் முதல் உறுப்பு, அதுதான் அதோட ஆர். அதில் டின்னு சொல்லுவோம், இதில் ஆர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் n உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலானா Tn ஈக்குவல் டு ARn மைனஸ் 1. Tn ஈக்குவல் டு ARn மைனஸ் 1. அதே கூடுதல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க, அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா A of 1 மைனஸ் Rn 1 மைனஸ் ஆர். அதே ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் வரும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. Sn equal to A of Rn minus 1 divided by R minus 1. மூணாவது கண்டிஷன், ஆரோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா Sn equal to n into A. தெரியுதா? NA நோட் பண்ணி வச்சிங்க. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா இருக்குது ஸ்கூல் புக்கில், அது மட்டும் நான் சொல்கிறேன். இதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கிங்க. இதோட ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சம் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த கண்டிஷன் -1லேருந்து +1 வரை இருக்குது, பொது பெருக்கு விகிதம் அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுமாதிரி சம் வரும். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. AR A + AR + AR ஸ்கொயர் அப் டு ARn ஈக்குவல் டு A of 1 மைனஸ் R. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை நான் சம் வரும்போது என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? இதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் சிஸ்டத்தில் உள்ள ஃபார்முலா முடிச்சிட்டோம். ஓகேவா? நம்பர் சிஸ்டத்தில் உள்ள ஃபார்முலா இவ்வளோ தான். இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் போகிறப்ப ரிவிஷன் பண்ணிக்கிங்க. தனியாக ஒரு நோட்டு போட்டுங்க. நான் எல்லா சம்முமே நடத்துகிறேன், கிளியராக நடத்துகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.